எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சஞ்சீவனாலியா யூடியூப் சேனல். ஆக்சுவலி இப்போ நான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். இப்போ டைம் என்ன தெரியுமா? அதிகாலை 4 மணி. என்னடா பைத்தியமா 4 மணிக்கு ஒரு யூடியூப் வீடியோ எடுத்துட்டு இருக்கா அப்படி பாக்காதீங்க. எனக்கு ஃபிளைட் இப்போ கிளம்ப போறேன். அதுக்கு முன்னாடி ரொம்ப பசிச்சுது. என்ன பண்றது, நம்ம சமைச்சு நேத்திக்கெல்லாம் சாப்பிட முடியாது, சமைக்கவும் தெரியாது, அது வேற விஷயம். சரி நம்ம ஏதாவது ஆர்டர் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃபேவரட்டான விஷயத்தை தான் நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றேன். இன்னைக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிடுங்க. ஏன்னா இப்போ நாங்க சொந்த ஊருக்கு கிளம்ப போறோம். என் சொந்த ஊர் சென்னை தான், பட் என் ஹஸ்பண்ட் சொந்த ஊர் கோயம்புத்தூர். அவரை மேரேஜ் பண்ணதால நான் ஒரு கோயம்புத்தூர் மருமகளா ஆயிட்டதுனால இப்போ கோயம்புத்தூர் என் சொந்த ஊர் ஆயிடுச்சு இல்ல. ஸோ அங்கதான் இப்போ நாங்க போறோம். இப்போ எதுக்கு நாங்க சொந்த ஊர் போறோம்னா, எங்க சொந்த ஊரை ரொம்ப மிஸ் பண்றோம், அதை பார்த்து பாசத்தெல்லாம் பொழிஞ்சிட்டு வரணும் அப்படின்னு எங்களுக்கும் ஆசைதான். ஆனா நாங்க எதுக்கு போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஆட் ஷூட்டுங்க. அதுக்காக தான் கோயம்புத்தூர் போறோம். சரி போறதா போறோம், அவ்வளவு தூரம் அப்படியே நம்ம கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் பார்த்துட்டு எப்படி கோயம்புத்தூர் நல்லா இருக்கா, எல்லாம் கரெக்டா போதா, எல்லாம் கரெக்ட் டைம் சாப்பிடுறாங்களா தூங்குறாங்களான்னு ஒரு செக்கிங்க போட்டுட்டு அப்படியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு இருக்கோம். தெரியல, ஆட் ஷூட் முடிஞ்சிட்டு ஃப்ளைட் எடுத்துக்குள்ள ஏதாவது கேப் இருந்தா மேபி வி வில் ட்ரை ஃபார் இட். அண்ட் இப்போ என் ஹஸ்பண்ட் ஆக்சுவலி ரெடி ஆயிட்டு இருக்காங்க. நான் அதுக்குள்ள அந்த கேப்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டீன் லைட்டா போட்டுறேன். ஏன்னா எனக்கு ஒரு லாஸ்ட் மந்த் என்னமோ ஒரு பிம்பிள் வந்தது. அந்த பிம்பிள்னால என்னோட அந்த பிம்பிள் போகும்போது ஒரு பெரிய ஸ்கார் விட்டுட்டு போயிடுச்சு. ஆக்சுவலி டார்க் ஸ்பாட்ஸ்லாம் இந்த இடி மின்னல் மழை மாதிரி எப்போ வரும் எப்படி வரும்னு யாருக்குமே தெரியாது. ஆனா வர வேண்டிய இடத்துல கரெக்டா வந்துடும். அந்த மாதிரி எப்பப்பெல்லாம் வருதுன்னு தெரிய மாட்டேங்குதுங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்க்குலாம் சொல்யூஷன் யார் கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேஜிக் சீரம் தான் அது. ஹிமாலயாவோட டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம். இப்போ நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிப்பேன், அப்பவே நீங்களே பார்ப்பீங்க. என்னன்னா உங்க ஸ்கின்ல டார்க் ஸ்பாட்டோ இல்ல பிக்மெண்டோ, என்ன ஒரு பிளமிஷஸோ இல்ல அன்ஈவன் ஸ்கின் டோன் இல்ல போர்ஸ் கொஞ்சம் ஓப்பனா இருக்கு, இந்த மாதிரி எந்த விஷயமா இருந்தாலும் அது இது யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போதே we will realize that it is getting ஃபேட் அவுட். ஒரு சின்ன ஒரு ஃபேட் அவுட் ஆகுது, இல்ல நல்லா இது ஒர்க் ஆகுது, பிகாஸ் முன்னாடி இப்படி இல்லை, இப்போ எனக்கு சேஞ்சா இருக்கு ஸ்கின், நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டெக்ஸ்டர்லயும் சரி அதுலயுமே அந்த விசிபிள் ரிசல்ட்ஸ் உங்களுக்கு தெரியும். அதனால தான் இதை நான் மேஜிக் சீரம் சொல்றேன். ஆல்சோ பெஸ்ட் கம்பேனியன் சொல்றதும் அதுக்கு தான் காரணம். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த சிரம் பாத்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட், அதனால ஸ்கின்ல ஈஸியா அப்சர்வ் ஆயிடும். நீங்க போட்டிருக்க அந்த சிரம் நீங்க வேர் பண்ணிருக்கீங்கன்ற ஃபீலே இருக்காது. பிகாஸ் அந்த அளவுக்கு பிசு பிசுப்பே இல்லாத ரொம்ப கிளீனா இருக்கும், ரொம்ப குயிக்கா அப்சர்வ் ஆயிடுது ஸ்கின்ல. அண்ட் இது என்னோட செகண்ட் பாட்டில். ஃபர்ஸ்ட் பாட்டில் நான் யூஸ் பண்ணதுக்கு ஐ ஹவ் காட் சூப்பர் குட் ரிசல்ட்ஸ். அதை விட்டு போக கூடாது, அது அப்படியே கண்டினியூ ஆகணுன்றதுக்காக தான் இந்த செகண்ட் பாட்டில் இப்போ நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா 100% ஆர்கானிக்கலி சோர்ஸ்டு டர்மரிக் இதுல இருக்கு. அதை இதுல கூட மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, கோல்ட் பிரஸ்ட் டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட்னு சொல்லி. இந்த சிரம்ல இருக்கிற ஒரு எஃபெக்ட் நிறைய சிரம்ல இல்ல. இதுல இந்த அளவுக்கு டர்மரிக்கும் இருக்கு, அதே போல 10% கிளைகாலிக் ஆசிட் அண்ட் 2% நியாசினமைடும் இது இருக்கு. ஆக்சுவலி டர்மரிக் இருக்குன்றதே ஒரு பெரிய விஷயம். பிகாஸ் நம்ம முன்னோர்கள் எனக்கு என்னோட ஜென்ரேஷன்ல மேல மேல எல்லாரும் சொல்லி வந்தது, நான் கேட்டதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, டர்மரிக் ஸ்கின்ல இட் டஸ் வண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சூப்பரான ஆன்டி ஆக்சிடென்ட், நம்ம ஸ்கின்ல நிறைய விஷயங்கள் அது சரி பண்ணுன்னு சொல்லுவாங்க. அது நம்ம பண்ணி வீட்ல எல்லாம் பண்ணி ஹோம்மேட்லாம் பண்ணி பண்றது ரொம்ப கஷ்டம். அது ஈஸியா, அதுவும் 100% ஆர்கானிக்கலி சோர்ஸ்டு டர்மரிக் இருக்கிற ஒரு சிரம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த சிரம்ல இருக்கிறதுனால ஈஸியா உங்களுக்கு விசிபிள் ரிசல்ட் சீக்கிரமா கிடைக்கும். இந்த சிரமை ஒரு 2 to 3 டிராப்ஸ் எடுத்து உங்க ஃபேஸ்லயும் நெக்லயும் நல்லா போட்டுக்கோங்க. அதை ஜென்டலா உங்க கையால சர்க்குலர் மோஷன்ல அப்ளை பண்ணிக்கோங்க. இது உங்க ஸ்கின்ல ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கிறதுனால ஈஸியா பெனிட்ரேட் ஆகி அப்சர்வ் ஆகிடும். இந்த சிரமை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் you will see a instant glow in your face, and followed by that ஒரு நல்ல சன்ஸ்கிரீனையும் போட்டுக்கோங்க. This serum is made with Swarasa cold pressed extraction that retains turmeric actives to its full potential. உங்க மைண்ட் வாய்ஸ் என்ன கேட்ச் பண்ணிட்டு இது இப்படி வாங்குறது என்ன பண்றது அப்படிதானே யோசிக்கிறீங்க. கவலையே இல்லைங்க. அமேசான், பிளிப்கார்ட், நைகா, பர்பிள் இந்த மாதிரி ஆப்ஸ்லயும் இது அவைலபிளா இருக்கு. ஆல்சோ ஹிமாலயாவோட அஃபிஷியல் வெப்சைட் அண்ட் ஆப்லயும் அவைலபிளா இருக்கு. செக் அவுட் தி ப்ராடக்ட் டுடே ஃபார் கிரேட் டிஸ்கவுண்ட்ஸ். இதை வாங்குறதுக்கான லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை முடிச்சுட்டு இன்னும் நான் காத்துக்கிட்டு இருக்கேன், ரெடி ஆகலன்னு நினைக்கிறேன். சரி நான் போய் கொஞ்சம் ஏர்போர்ட் லுக்குக்கு ரெடி ஆயிட்டு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணுவோம். ஹலோ தம்பி, என்ன இவ்ளோ லேட்டா ரெடி ஆவறீங்க? எங்க லேட்டுமா? நான் ரெடி ஆன் டைம் எப்பவுமே. என்ன ஆன் டைம்? இன்னைக்கு நான் முன்னாடியே ரெடியா அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கீழே. ஆமா பாருங்க,
என்ன எல்லாம் ரெடி ஆல்ரெடி பேக்ஸ். மக்களுக்கு ஏதோ சொல்லணும், ஏதோ வந்துடுறேன் 10 நிமிஷம் அப்படின்னீங்க, அதுக்குதான் நான் ரெடி. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க ரெடியாக டைம் எடுக்கிற அந்த டைம்ல தான் நான் என்னோட டைமை ஃபில்அப் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் ரெடி, ஆன் டைம் ரெடி. என்ன ஆன் டைம்? ஐயோ அது பார்க்க முடியலங்க, டோர் மறைஞ்சிருக்கு. சரி வாங்க. சொந்த ஊரை சுத்தி பார்க்க போறேன், கோயம்புத்தூர்ல வீடு கட்ட போறேன். என்னாச்சு? ஒரு சின்ன ஃபில்அப். என்ன ஃபில்லப்பு? இவரோட ஸ்லிப்பர் தெரியுதா யார் லேட்டுன்னு? யார் லேட்டு? நான் ரெடி. நானும் ரெடி தான். இல்லையே இந்த ஃபில்லப் எல்லாம் இருக்கக்கூடாது. இதுக்கும் ஒரு டைம் பிடிக்குதுல்ல, அப்போ ஒரு பேச்சு மதிக்கிறது கிடையாது. ஏர்போர்ட்டுக்கு எப்போ சீக்கிரம் போகணும்னு சொல்றது கேட்கறது கிடையாது. இல்லை நான் ரெடி ஆகிட்டு போய் அவனை பார்க்குறேன், எப்படி என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். டைலாக் வேற பீத்திக்கிறது. என்ன முறைக்கிறியா பார்க்குறியா? இல்ல முறைக்கிற மாதிரி பார்க்குறேன் நான். டைம் என்ன இப்போ? 4:59. அவ்வளோ சீக்கிரம் வந்திருக்கும் ஏர்போர்ட்டுக்கு. அவ்வளோ சீக்கிரம் வந்தனால்தான் இப்போ நீங்கள் கேட்ட ஐடியில் உட்காந்து சாப்பிட முடியுது. இல்லாட்டி அவசரமாக போர்டிங் கேட்டில் போய் உட்காந்து உள்ளே போந்துருப்பீங்கல்ல. அங்கேயும் நான் மீல் சொல்லி இதுக்கு தான் கொஞ்சம் டைம் வச்சு வரணுங்கிறது. எப்போவுமே அப்படியே லாஸ்ட் மினிட்ல ஏறி ஐயா கேட்ட முடியாதையும் கெஞ்சி காலில் விழுந்து கூத்து அப்படி கூடாது பாப்பு. பீஸ்ஃபுல்லாக, புரியுதா? ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி வந்து உட்காந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகிட போகுது? ஏன் கட்சி நேரத்தில் போய் ஏறிங்க? இதெல்லாம் யூடியூப் வீடியோவில் சாக்குன்னு இதாண்டா சாக்குன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறீங்க. இல்லை, யூடியூப் வீடியோ சொன்னாலுமே ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன் எல்லாத்துக்குமே. தயவு செஞ்சு நீங்கள் ஏற்றுக்கோங்க. ஏற்றுக்கணும்னு நினச்சவங்க ஏற்றுக்கோங்க, ஏற்க வேணாம் நினச்சவங்க ஏற்றுக்கோங்க. ஓகேயா? ஏன்னா ஏர்போர்ட் போகும்போது எப்போவுமே ஒரு பஃபர் டைம், ஒரு ½ அன் ஹவர் பஃபர் டைம் வச்சு போனீங்கன்னா உங்களுக்கு நம்ம சென்னை ஏர்லி மார்னிங் இருந்தாலும் சென்னை டிராஃபிக் தெரியும், சென்னையில் எப்போ ரோடு வெட்டுவாங்க குத்துவாங்கன்னு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம யோசிச்சு தான் கிளம்பணும். ஏன்னா நீங்கள் ஃப்ளைட்டு பிடிச்சி போகும்போது ஃப்ளைட்டோட டிக்கெட் எக்ஸ்பென்சிவ். அதுக்கு நீங்கள் ஒரு ஒர்க்கு போகிறீங்க, அந்த ஒர்க் போய் நீங்கள் கரெக்ட் ஆன் டைம் போய் ரீச் ஆகணும் அப்படின்னா எப்போவுமே ஒரு பஃபர் டைம் வச்சு கிளம்புங்க. ஆலியா மாசம் மாதிரி பண்ணாதீங்க. லாஸ்ட் மினிட்ல போய் ஃபுட்போர்ட்ல ஃப்ளைட் ஏறக்கூடாது. ஃபுட்போர்ட்ல ஃப்ளைட் ஏற ஒரே பொண்ணு ஆலியா மாசா பண்ணாது. யாரு கொஞ்சம் அழகா இருக்கிற மாதிரி இருக்கிறது? ஆமா அப்படிதானே, அப்படிதான் பிறந்தது. நீங்க கேட்ட அதே கீ ரோஸ்ட் தான் நானும் கேட்டிருக்கேன். ஆனா நீங்க வந்து கரெக்ட் முறக்குன்னு கேட்டிருக்கீங்க, நான் வந்து சாஃப்டா கேட்டிருக்கேன். அப்போ என் சொந்த ஊர்ல கால் வச்சிட்டாடா. இனிமேல் எல்லாம் சக்சஸ் தான்ப்பா. சரி என்ன பண்றதா இருக்கு? சொந்த ஊர்ல போனோன்னு ரூமுக்கு போனோன்னு தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு மேக்கப் போட்டு ரெடி ஆகி ட்ரெஸ் நல்லா அயர்ன் பண்ணி ஆடுக்கு போனோங்க. 10 o'clock ஷார்ப்பா அங்க இருக்கணும். அவ்வளவுதாங்க. சூப்பர். ஆட வெற்றிகரமா முடிச்சாச்சு. இப்போ ஃபிளைட் ஏறதுக்கு முன்னாடி நம்ம சொந்த ஊரை அக்கம் பக்கத்தை கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஃபிளைட் ஏறிடலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்க இப்போ போய்கிட்டு இருக்கோம். என்ன பாப்பு, எங்க போறீங்க? உங்க சொந்த ஊருக்கு வந்திருக்கோன்ற ஒரு கிளுகிளுப்பு இருக்கு போல உங்களோட ஃபேஸ்ல பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் பின்ன இருக்காதா? சொந்த ஊர்ல காலை வச்சாவே அப்படியே ராஜா மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஆனா என்ன சொன்னாலும் தம்பி, உங்களை விட உங்க சொந்த ஊர்ல எனக்கு மரியாதை ஜாஸ்தி தெரியுமா? இருக்கும்ல, வாங்கிட்டு வந்த வரோம் அப்படி. நான் இல்ல நீங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் வந்து எதனால அந்த மரியாதை சொல்றேன்னா, நான் வந்து இந்த உங்களோட வைஃப்ன்றதுனால
இங்க இருக்கிற உங்க ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்துட்டு வாங்க வாங்க உட்காருங்க சாப்பிடுங்க சாப்பிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து நம்மளுக்கு ரொம்ப பாசமா பாத்துக்கிறாங்க. சட்டு போட்டு பாத்துட்டு பாசத்தை பொழிஞ்சிட்டு ஊருக்கு கிளம்புற வேலையை பாருங்க. நாளைக்கு ஷூட் இருக்கு எனக்கு. எனக்கு இல்ல எல்லாரும் வீட்டுக்கு வாங்க. we had nice time. பாப்பு வந்த வேலை முடிஞ்சிச்சா? அந்த வேலை முடிஞ்சது. பார்க்க வேண்டியவங்கள பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. ஹாப்பியா? ஹாப்பி. சாப்பிட்டீங்களா? எஸ். நெக்ஸ்ட் கோயம்புத்தூர்ல வந்து அந்த என்ன அந்த டபுள் லேயர் ரோட்டியும் சாப்பிட்டாச்சு. முட்டை அண்டா கிரேவி வச்சு. ஓகே. ஃபினிஷ்டா? எஸ். அப்ப போலாமா? போலாம். பேக் எடுத்துட்டு வரேன். ஓகே. பை பை. பை பை. ராம்போ. தூக்கிட்டு போயிடலாமா இல்ல ஐஷுக்கு? ஒரு வழி பண்ணிடுவாங்க. அது டயர்டா இருக்கு. பாய்.